ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு சிபிஆர் வேட்புமனு தாக்கல். ஜக்தீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய துணை ஜனாதிபதியை தேர்வு செய்ய செப்டம்பர் 9 தேர்தல் நடக்கிறது. ஓட்டுப்பதிவு முடிந்ததும் அன்று மாலையே ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி துவங்கிய நிலையில் நாளையுடன் முடிகிறது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி முன்னிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் உடன் இருந்தனர். இவரை எதிர்த்து இண்டி கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார். தனியாரிடம் தூய்மை பணி, ஹைகோர்ட் பரபரப்பு தீர்ப்பு. சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை ராம்ஹி எனும் தனியார் நிறுவனத்திற்கு வழங்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்தது. அதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் 10 நாட்களுக்கு மேலாக ரிப்பன் மாளிகை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து போலீசார் அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் தனியாருக்கு தூய்மை பணிகளை வழங்கும் மாநகராட்சி தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி சுரேந்தர் விசாரித்தார். தனியார் கைக்கு போனால் 2000 தூய்மை பணியாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அந்த வாதத்தை மாநகராட்சி மறுத்தது. யாரும் வேலையை இழக்க மாட்டார்கள், இப்போதுள்ள ஊழியர்களுக்கு அதிக சம்பளம், இன்ன பிற சலுகைகளை தனியார் நிறுவனம் வழங்கும் என மாநகராட்சி தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சுரேந்தர் இன்று தீர்ப்பளித்தார். பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை வரவில்லை. சென்னை மாநகராட்சியும் அரசும் கலந்து பேசி பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை தொடர்ந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே 2 மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் வசம் ஒப்படைக்க தடையில்லை. தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி நிறைவேற்றிய தீர்மானத்தை ரத்து செய்ய முடியாது என நீதிபதி சுரேந்தர் உத்தரவிட்டார். தாவேகா மாநாட்டுக்கு பேனர் வைத்த கல்லூரி மாணவர் அதிர்ச்சி மரணம். தமிழக வெற்றிக் கழக 2வது மாநாடு நாளை மதுரையில் விமரிசையாக நடைபெறவுள்ளது. மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தயாராகி வருகின்றனர். மாநாடு வெற்றி பெற வாழ்த்தும் விதமாக தமிழகம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகள் பேனர் வைத்தும் போஸ்டர் ஒட்டியும் உற்சாகமாக வேலை பார்த்து வருகின்றனர். அந்த வகையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல் குளம் பகுதியிலும் பிரதான சாலை பகுதியில் தாவேகா தொண்டர்கள் பேனர் வைக்க ஏற்பாடுகளை செய்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த செல்லக்கணி என்பவரது மகன் 20 வயது காளீஸ்வரன் உள்ளிட்ட சில இளைஞர்கள் பேனர் வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பேனர் அமைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு பைப்பு ஒன்றை காளீஸ்வரன் எடுத்தபோது எதிர்பாராத விதமாக அது மேலே செல்லும் மின் வயரில் பட்டுவிட்டது. இதில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் காளீஸ்வரனை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டார் என தெரிவித்தனர். காளீஸ்வரன் கல்லூரி மாணவர், தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். விஜயின் தீவிர ரசிகர். விஜய் கட்சி துவங்கியதும் ஆர்வத்துடன் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். மாநாட்டில் கலந்து கொள்ள உற்சாகமாக தயாராகி வந்த நிலையில் பிளக்ஸ் பேனர் வைத்தபோது மின்சாரம் தாக்கி காளீஸ்வரன் இறந்த சம்பவம் விருதுநகர் மாவட்ட தாவேகாவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காரில் வந்து குண்டு வீசிய கும்பல், அலறி சுருண்டு விழுந்த இளைஞர், சென்னையில் பகீர் சம்பவம். சென்னை கடம்பத்தூர் அடுத்த சிற்றம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சேது, வயது 26. நேற்று மாலை அவரது வீட்டின் முன் நின்றிருந்த போது அங்கே ஒரு கார் வந்தது. காரில் இருந்து இறங்கிய ஆசாமிகள் சேது மீது வெடிகுண்டுகளை வீசினர். இதில் அவரது கை, கால், வயிற்று பகுதியில் தீக்காயங்கள் உண்டானது. படுகாயமடைந்த சேது அங்கேயே சுருண்டு விழுந்து துடித்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு திருவள்ளூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். சேதுவின் உடல்நிலை சீரியஸாக உள்ளது என டாக்டர்கள் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து பட்டேல் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். ஜூன் 23ஆம் தேதி பேரம்பாக்கம் டாஸ்மாக் கடையில் மோதல் நடந்தது. அப்போது இரு பிரிவினர் மோதிக்கொண்டனர். கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த லோகேஷ், முகேஷ் ஆகிய இருவருக்கு வெட்டு விழுந்தது. இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சேது ஐசியூவில் இருப்பதால் அவருக்கு சுயநினைவு திரும்பிய பின்னரே இன்னும் சில உண்மை தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர். திண்டுக்கல், கொடைக்கானலில் அதிகாலையில் களமிறங்கிய என்ஐஏ, 10 இடங்களில் பரபரப்பு ரெய்டு. தஞ்சை திருப்புவனம் பாமக நிர்வாகியும் பாத்திரக்கடை தொழிலதிபருமான ராமலிங்கம் 2019 பிப்ரவரியில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். மதமாற்றத்தில் ஈடுபட்ட சிலரை ராமலிங்கம் கண்டித்ததால் ஏற்பட்ட பிரச்சினையில் படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கொலை தொடர்பாக வழக்கு பதிந்த திருவிடைமருதூர் போலீசார் சிலரை கைது செய்த நிலையில் வழக்கு விசாரணை என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. அதன்பின் என்ஐஏ அதிகாரிகளும் மேலும் பலரை கைது செய்தனர்.
வழக்கில் தலைமறைவாக இருந்த 5 பேர் உள்பட 18 பேர் மீது சென்னை பூந்தமல்லி சிறப்பு கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதே நேரம் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகளில் முகமது அலி ஜின்னா கடந்த நவம்பரில் கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கில் முக்கிய நபராக கருதப்பட்ட அப்துல் மஜீத், சாகுல் ஹமீத் ஆகிய இருவரையும் ஜனவரி மாதம் சென்னையில் கைது செய்தனர். இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரித்து வரும் என்ஐஏ அதிகாரிகள் இன்று திண்டுக்கல், தென்காசி, கொடைக்கானல், ஒட்டஞ்சத்திரம், வத்தலகுண்டு, வேடச்சந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 10 இடங்களில் திடீர் சோதனையில் இறங்கினர். திண்டுக்கல் பேகம்பூர் ஜின்னா நகரில் வசிக்கும் SDPA கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஷேக் அப்துல்லா வீட்டில் காலை 6 மணி முதல் சோதனை நடந்தது. ஒட்டஞ்சத்திரம் யூசுப், வத்தலகுண்டு உமர் ஆகியோரின் வீடுகளிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அத்துமீறி செயல்படும் என்ஐஏ வெளியேறு என்று SDPA கட்சியினர் கோஷம் எழுப்பினர். திண்டுக்கல் ஷேக் அப்துல்லா வீட்டில் நடந்த சோதனை 3 மணி நேரத்திற்கு பின் முடிவுக்கு வந்தது. ஷேக் அப்துல்லாவின் கட்சி உறுப்பினர் அடையாள அட்டை, அவரது 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி சென்னை என்ஐஏ ஆபீஸில் நேரில் ஆஜராகும்படி கையெழுத்து பெற்றுக்கொண்டு சோதனையை முடித்துச் சென்றனர். திண்டுக்கல்லில் அதிகாலையில் நடந்த என்ஐஏ அதிகாரிகள் சோதனை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுகவில் இருந்து மல்லை சத்யா சஸ்பெண்ட் அறிவித்தார் வைகோ. மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மல்லை சத்யாவுக்கும் பொதுச் செயலாளரான வைகோ முதன்மை செயலாளர் துரை இடையே கருத்து மோதல் மூண்டது. ஒருவர் மீது ஒருவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்தனர். ஒரு கட்டத்தில் வைகோ தம்மை துரோகி என்று கூறியது குறித்து அதிருப்தியடைந்த மல்லை சத்யா சென்னையில் தமது ஆதரவாளர்களுடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் மல்லை சத்யாவை கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் சஸ்பெண்ட் செய்வதாக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் மல்லை சத்யா ஈடுபட்டுள்ளார். கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக மல்லை சத்யா செயல்பட்டது கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்திருக்கிறது. எனவே அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருக்கிறேன். அதன்படி மல்லை சத்யா மதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார். 15 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக அவர் என்னிடம் விளக்கம் அளிக்கலாம் என வைகோ கூறியுள்ளார். மதிமுக உடைமைகள், ஏடுகள் உள்ளிட்ட அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டுமென மல்லை சத்யாவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடனமாடிக்கொண்டே சுருண்டு விழுந்த பெண் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஷாக். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பிரபல மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் ஞானம், இவரது மனைவி ஜீவா, வயது 45. தம்பதிக்கு 2 மகன்கள். ஒருவர் MBBSம் இன்னொருவர் பார்மசியும் படிக்கின்றனர். மாமல்லபுரத்தில் நேற்று இரவு நடந்த தனியார் பள்ளி தாளாளரின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். வரவேற்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாடகர் வேல்முருகனின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேடையில் பாடிய வேல்முருகன் விருந்தினர்களை உற்சாகப்படுத்த ஆர்வமுள்ளவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களுடன் நடனமாடினார். ஞானம் மனைவி ஜீவாவும் ஆர்வமாக மேடையில் ஏறி வேல்முருகனுடன் நடனமாடினார். 4 ஸ்டெப் மட்டுமே ஆடிய ஜீவா திடீரென மயங்கி விழுந்தார். அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தும் கண்விழிக்காததால் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். மகிழ்ச்சியாக நடனமாடிய பின் மாரடைப்பால் இருந்த சம்பவம் திருமண நிகழ்ச்சியில் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது.